நமது அன்பார்ந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவா ஓம். இப்போது நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காலை 7 மணிக்கு நம்ம குளத்துப்புழை ஸ்ரீ பாலசாஸ்தா சந்நிதியில் நம்ம இப்போ தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பிரார்த்தனையை முடிச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து வெளியே வந்து இதை ஷூட் பண்ணுறோம். அன்பர்களே, குளத்துப்புழை சாஸ்தா பாலசாஸ்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ பாலசாஸ்தா வந்து பாலகனாக இருக்கார். ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்ரீ பாலசாஸ்தாவோட மிகப்பெரிய இது என்னன்னா, குழந்தை வரம் தரக்கூடிய சாஸ்தா. அப்போ குழந்தை வரம் தரணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு ரிச்சுவல் இருக்குது. என்ன ரிச்சுவல் இருக்குன்னா, நீங்கள் விரதம் இருந்து இங்கே வந்து ஐயப்ப சுவாமிகள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளத்துப்புழை வாங்க. குளத்துப்புழை வந்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளே இருக்கக்கூடிய தந்திரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு வந்து நெய் மந்திரிச்சு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 10 days to 15 days நீங்கள் வந்து அந்த நெய்யை நீங்கள் தம்பதியாக சாப்பிட்ணும். அப்புறம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வழிபாடு கவுண்டர் இருக்கும். இந்த வழிபாடு கவுண்டரில் வந்து அர்ச்சனைக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அங்கே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் தந்திரிகிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை பேருக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய மனசார பிரார்த்தனை பண்ணி நெய் கொடுப்பாங்க. இந்த நெய்யை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கணவன் மனைவி வந்து ஒரு அதாவது நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடக்கூடாது. 10 to 15 days சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் அந்த நெய்யை வெறும் வயிற்றில் காலையில் அந்த நெய் சாப்பிட்டுட்டு வரணும். அதே போல் அவங்க வந்து குங்கும பிரசாதமும் விபூதி பிரசாதமும் தருவாங்க. அதை டெய்லி கார்த்தால குளிச்சுட்டு இட்டுக்கணும்னா பூசிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சதுக்கப்புறமா உறுதியாக நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு நம்ம ஸ்ரீ பாலசாஸ்தா நல்ல குழந்தை வரத்தை வரமாக தருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். பரிகாரம் என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், பரிகாரம்ன்றது வேற, வழிபாடுன்றது வேற. அந்த மாதிரி இது ஒரு வழிபாடு. நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பொழுது ஸ்ரீ பாலசாஸ்தா வந்து நல்லபடியான குழந்தை கொடுப்பார். அந்த குழந்தை இது கன்ஃபார்ம் ஆன உடனே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, தொட்டில் கட்டி அங்கே வந்து ஒரு ரிச்சுவல் இருக்குது. அந்த தொட்டில் கட்டி அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய பேச்சி அம்மன் சந்நிதியில் கொண்டு போய் அந்த தொட்டிலில் கொடுத்து 3 தடவை ஆட்டி, அதுக்கு ஒரு சின்ன ஒரு செலவாகும். பட் இருந்தால் தட்ஸ் ஓகே. அப்படிங்கும்போது எத்தனையோ பேர் ஐவிஎஃப் அது என்னெல்லாமோ இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணும்போது ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு 100, 200, 500, 1000 ரூபாக்குள்ளே செலவு பண்ணி பக்தியோட ஸ்ரத்தையோடு வந்து பண்ணக்கூடிய பக்திக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்கிறது அடியனோட தனிப்பட்ட ஒப்பீனியன். இதில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இதில் வந்து கியூஓ, விஐபி தர்ஷனம், விவிஐபி தர்ஷனம் எதுவுமே கிடையாது. இதில் பாருங்கள், இதில் எல்லாருமே இப்போ இல்லைங்க, எப்பயுமே இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லைன் ஃபார்ம் தானாகவே ஆகும். எல்லாமே லைனாக தான் போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ நம்பிக்கையோடு இங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம பாலசாஸ்தா, இவர் பாலன் தோற்றத்தில் இருப்பார். அதாவது சின்ன வயதில் எப்பயுமே நான் சொல்கிறது தான், ஐயப்பன் வந்து வாழ்ந்த தெய்வம். சரிங்களா, கலியுக வரதன், நம்ம கூடயே வாழ்ந்த தெய்வம். வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அன்பர்கள்லாம் மணிமாலை அணிந்து விரதம் இருந்து, அதாவது விரதம்ங்கிறது 1 நாள் 2 நாள் விரதம் இல்லை அன்பர்களே. விரதம்னா 41 நாள் விரதம் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும்னா ஏதாவது ஒரு விஷயம் கட்டுப்பாடோட தான் இருக்கணும் அன்பர்களே. அது மாதிரி ஒரு நல்ல குருசாமிகிட்ட போய் நல்ல விரதம் இருந்து மணிமாலை அணிந்து நல்லபடியாக சுய ஒழுக்கத்துடன் நல்ல விரதம் இருந்து இந்த மாதிரி பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது உறுதியாக திண்ணமாக ஸ்ரீ பாலசாஸ்தாவின் கருணையால் உங்களுக்கு வந்து எல்லா வரமும் கிடைக்கட்டும். அதே மாதிரி குழந்தை வரம் கேட்கக்கூடிய அன்பர்களுக்கும் குழந்தை வரத்தை கொடுப்பார் ஸ்ரீ பாலசாஸ்தா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பதிவு. அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இங்கே நம்ம வந்திருக்கோம்.
அடுத்தது வந்து நம்ம அடுத்த சன்னிதானம் வந்து எரிமேலிக்கு இங்கேருந்து போயிட்டு எல்லாருமே பேட்டை துள்ளிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேட்டை சாஸ்தாவை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி பயணத்தை தொடங்க போகிறோம். நான் முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னெல்லாம் என்னால் ஷூட் பண்ணி அனுப்ப முடியுமோ உங்களுக்காக அனுப்புகிறேன். குழந்தை வரம் தரும் ஸ்ரீ பாலசாஸ்தாவே சரணமையப்பா, எங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தரும் ஸ்ரீ பாலசாஸ்தாவே சரணமையப்பா, உன் சுவாமியே சரணமையப்பா. நம்மளுடைய கருப்பண்ண சுவாமி சந்நிதியும் அதே மாதிரி தலவாய் மாடசாமின்னு சொல்லக்கூடிய சந்நிதியும் இது வந்து தமிழர்கள்னால, நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள்னால பராமரிக்கப்படுது. அதனால் என்ன சாமி வந்தாலும் தயவு செஞ்சு இங்கே வர்றவங்க ஒரு 10 ரூபா காணிக்கையாவது போடுங்க. இங்கே கேரளா இதில் பண்ணுறத விட நம்ம தமிழர்களால் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அன்பர்கள் யாரெல்லாம் வரீங்களோ இங்கே நம்ம குளத்துப்புழை இந்த சன்னிதானத்துலேருந்து இங்கே வந்து இந்த இதுலேருந்து இப்படியே வந்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து தமிழர்களுக்காக இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இவங்க இங்கே இருக்கக்கூடிய பூஜை பண்ணுறவங்களாம் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இது அங்கே பராமரிப்பை விட இங்கே இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் செலவு பண்ணி தான் பண்ணிக்கிறாங்க. ஏதோ நம்ம ஐயப்ப சாமிலாம் வந்தால் 10 ரூபா காசாது இவங்களுக்கெல்லாம் போடுங்க. பண்ணிங்கன்னா இதை வச்சு அவங்க விளக்கு தான் வைக்க முடியும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா 10 ரூபா போடணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா 1 லிட்டர் எண்ணெய் இன்றைக்கி 200 250 ரூபா வருது. இந்த விளக்கு எரியணும் அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 லிட்டரோ 5 லிட்டரோ விட்டால் தான் விளக்கே எரிய முடியும். இந்த மாதிரி நிலையில் இருக்குது. ஆனால் இது பாரம்பரியமான ஒரு கோயில், சரிங்களா? இது ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான். இதில் நல்லா பாருங்களேன், இதில் வந்து பாருங்கள் ஸ்ரீ கருப்பர்ன்னு இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள் நம்ம மாடசாமி, திருநெல்வேலி கன்னியாகுமரி இதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மாடசாமியோட சக்தி என்னன்னு. அப்படிங்கும்போது போராடி ஒரு 60 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கார் பாருங்கள், இந்த பூஜை பண்ணுறாரு பாருங்கள், இவர் மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் சேர்ந்து தான் போராடி இந்த இடத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐயா கிட்டேயே இதை பற்றி நம்ம கேட்போம். ஐயா, இதை அந்த 60 வருஷ போராட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சாமி ஆரம்பத்தில் தர்க்கமாட சாமி மட்டும்தான் இருந்தார், ஒரு குண்டுக்கல்லும் இருந்தது. ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து ராமர் வழியில் ரொம்ப தீவிரமாக விழுவேன். ராமரும் ஆதிபராசக்தியும் வணங்கிட்டு இருக்கும்போது எங்கள் குருசாமி வந்து இந்த மாதிரி கருப்பசாமி குண்டுக்கல் வச்சு வணங்குதியல் ஐயா, அவரை சில நாட்டணும்னு சொன்னார். அப்போ அந்த அன்றைக்கி நான் பஜாருக்கு போயிட்டு வரும்போது வாழைக்கடையில் கருப்பசாமியை உண்டு பண்ணிட்டாங்க. நான் வந்து சத்தம் போட்டேன், இந்த மாதிரி செஞ்சிருக்கிறப்ப அடுத்த வருஷம் கண்டிப்பாக கருப்பசாமி வச்சே தீரணும்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி கருப்பசாமி மறு வருஷம் மண்ணால் செஞ்சு கொண்டாந்து சுட்டு கொண்டாந்து வச்சுது. அவர் ஒரு 7-8 வருஷம் 9 வருஷம் நல்ல முறையில் இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம திலகார்த்தமாக இருக்கும்போதே கல்ச்சரை மாற்றிடணும்ட்டு லவனும் குசீலனும் சேர்ந்து ராமர் பக்தியில் நான் கூடுதல் இருக்கிறதுனால அந்த இடத்துல லவனும் குசீலனும் சேர்ந்து இருக்கணும்னு அந்த எங்கள் ஐயா ராமர் கொடுத்த வாக்கில் லவனும் குசீலனும் சேர்ந்து இங்கே கருப்பசாமியாக காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி. அது மாதிரி தலவாய் இதை மாடசாமி பற்றி சொல்லுங்கள். தலவாய் மாடசாமி வந்து நம்ம பார்வதிக்கு அப்பா. அவருக்கு 2 பேருக்கும் தர்க்கம், யாகத்தில் தர்க்கம் வந்ததுனால அவர் தலையை எடுத்தாங்க. தலையை எடுத்ததுனால பார்வதி கண்ணீர் விட்டு அழுது ஒரு நாள் எனக்கு ஊட்டி வளர்த்த தந்தையும் வேணும்னு கேட்கும்போது பரமசிவர் பார்த்தாரு. அந்த அன்னைக்கு மாக்காளையை வர சொல்லி மாக்காளை தலையை வெட்டி அவருக்கு வச்சு தர்க்கமாடன் 1008 மாடனுக்கு அண்ணாவி மாடனாக இருந்து காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தர்க்க மாடனாக. ஓ நமோ நாராயணா செம்பெருமாளே, இன்னும் என்னெல்லாம் சங்கட படைச்சிருக்க ஆஞ்சனியா. ஓ ரொம்ப நன்றி சாமி. நம்ம ராமர் நோட்டீஸ் ஒன்று வாங்கிட்டு போங்க. நான் தென் அயோத்தியில் இந்த வருஷமும் இந்த தலகார்த்தம் இருக்கிற வரைக்கும் இந்த வருஷம் அவருக்கு 60 நாளும் பூர்த்தி பண்ணியாச்சு. நம்ம தென் அயோத்தியில் தான் அவர் என்னை இருக்க சொல்லி உத்தரவு போட்டார். ராமர் பட்டாசு கூட கும்பாசியம் முடிச்சாச்சு. இன்னும் 48 சிலைக்கு கும்பாசியம் எடுத்து நான் போகணும்னு அவர்கிட்ட அனுமதி காட்டுறதுக்கு இருக்கேன். நண்பர்களே, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இங்கே வரக்கூடிய அன்பர்கள் குளத்துப்புழைக்கு வர்றவங்க
கருப்பசாமி சந்நிதினா அங்கேயே போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அந்த சந்நிதியிலேருந்து இங்கே வந்து சுவாமியை வழிபட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாங்க. முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி காரியங்கள் நற்காரியங்கள் பண்ணும்போது நீங்களும் அவங்களுக்காக கொஞ்சம் உதவிகள் செய்யுங்க. பண்ணும்போது அந்த பக்தி இன்னும் அடுத்த லெவலுக்கு வருங்கிறத பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நம்மளோட விஷயங்கள் ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா, இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இதெல்லாம் கல்வெட்டுகள் வச்சுருக்காங்க. இது 2024 நடந்திருக்கு. முத்துமாரி வரிசையாக அவங்களால முடிஞ்சது. இது ஏன் நான் இந்த கல்வெட்டுகள்லாம் காட்டுறேன்னா, ஏதோ அவங்களால முடிஞ்சது பாருங்கள். அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு அவங்க உதவிகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிக்கிறோம். இங்கே பாருங்கள், அருள்மிகு ஸ்ரீ குளத்துப்புழை ஐயப்பன் துணை சுபிக்ஷா விநாயகர் தலவாய் மாடசாமி ஸ்ரீ கருப்ப மகா கும்பாபிஷேகம். இது 2011 இது நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யோகீஸ்வரர் சமுதாயம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா, இங்கே பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் தமிழர்களால் செய்யப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது பாருங்கள். இதில் எதுலேயுமே பாருங்கள் மலையாளம் இல்லை பார்த்தீங்களா. இது ஆனால் குளத்துப்புழையில் தான் இருக்குது. அது அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இந்த பாருங்கள். அப்போ நம்ம தமிழர்களோட எவ்வளோ எல்லாருமே சேர்ந்து தான் இதெல்லாமே செஞ்சுருக்காங்கன்றத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த சன்னிதானத்தை பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இங்கே வாங்க. நம்ம தமிழர்களால் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. கருப்ப சுவாமியே சரணமையப்பா.